இந்த படத்தோட ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் வந்து ஆகிடும். இவங்க 2 பேருமே டாகுன்னு தந்து வளர்த்துட்டு தந்துருப்பாங்க. அந்த டாகை வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு தந்து ஓடி போயிடாரு. ஒரு சைடு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கிட்டயும், இன்னொரு சைடு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்டயும் தந்து இருக்கு. இவங்க 2 பேருமே அந்த டாகை வச்சுன்னு டிராவல் பண்ணிக்கிட்டு தந்து இருக்காங்க. நம்ம ஹீரோ போற எல்லா இடத்துலையுமே அந்த டாகை தந்து கூட்டின்னு போயிட்டே தந்து இருக்காரு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இழுக்க வந்துகிட்டே தந்து பார்த்தா இருக்கு. அவர் ஆஃபீஸ் போறாரு, சாப்பிடறதுக்கு போறாரு, எங்கேயோ ஊர் சுத்துறாரு, ட்ரெயின்ல கூட தந்துட்டு போறாரு. பட் அந்த டோர் மூடாம நம்ம ஹீரோ அடிச்சு வெளில தந்து தட்டிடுறாங்க. இப்படியே போயிட்டே இருந்து பார்த்தா இருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுது. என்னடா இது வாழ்க்கை இப்படி போதே சொல்லிட்டு இருந்து ஹீரோயின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வெளில நடந்து போயிட்டு தந்திருக்காங்க. நம்ம ஹீரோ குடும்பம் ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேசலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போறாரு. பட் அவரால் முடியல. ஏன்னா அந்த டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இழுத்துன்னு தந்து முடிஞ்சிருச்சு. ஒரு புஷ் கொடுத்து இழுக்கிறாரு பாருங்க, அந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சிருது. பட் ஆனால் அந்த வீடு எங்கேயுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தா கேட்காம பாட்டு கேட்டுக்கிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப யோசிக்கிறாரு. யோசிச்சு பார்த்தோன்னே என்ன பண்றாருன்னா, அவர் அந்த டாக் பார்த்தா விட்டுறாரு. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு பார்த்தா கடைசியாக நம்ம ஹீரோயின் கிட்டே தந்து போயிடுது.